இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த மாதத்திலும் நம் சிந்திக்கும்படியாக நம் புதிய வருடத்திலே புதிய தீர்மானம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, சங்கீதம் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 3வது நாளிலே நாம் நம்மளுடைய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருக்கு விரோதமான பாவம், சில காரியங்கள்ல சில செயல்கள் நமக்கும் அறியாதபடி சில பாவங்களை செய்கிறோம். வசனம் சொல்கிறது எஸ்ரா 10:2 அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுதல். ஜனங்களுக்கிடையே, யூத ஜனங்களுக்கிடையே அவர்களையும் அறியாதபடிக்கு ஏதோ ஒரு தவறு அவர்களுக்குள்ளாக வருகிறது. அது என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போது அங்கே பார்க்கும்போது அங்க ஜனங்கள் தன்னுடைய குமாரருக்கும் அந்நிய ஸ்திரீகள் அவர்களுக்கு பெண் எடுத்தும் இருப்பதை காண்கிறார். பாருங்க, அவன் உள்ளத்துக்குள்ளாகவே ஒரு எண்ணம் வருது. பாருங்க, எஸ்ரா 9:3 அந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்லி எஸ்ரா சொல்றான். அவனுக்கு ஒரு எண்ணம், பரிசுத்த வித்து அது புற தேசங்கள் ஜனங்களுக்கிட்டே கலந்து போயிடுச்சுங்கிற எண்ணம். அதுல இன்னும் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஜனத்துல இருக்கிற பிரபுக்களும் அதிகாரிகளும் இதுல முதலாவது இருக்கிறாங்க, இதை செய்யறதுல செய்யற காரியம் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவன் இருதயம் அவன் திகைத்து போயிருக்கிறான். பாருங்க, இன்றைக்கு சில நேரங்களில் நம்மையும் அறியாதபடி சில பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். பாருங்க, சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாவத்தை கண்டித்தா சிலருக்கு கோபம் வரும், சிலருக்கு எரிச்சல் வரும். ஆனால் வேதாகமத்துல 2 தீர்க்கதரிசிகள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா பாவத்தை குறித்து எச்சரிக்கிறார். பழைய ஏற்பாட்டு பகுதியில பாத்தீங்கன்னா நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை எச்சரிக்கிறார். பத்சேபாளோட உரியாவை கொலை செய்தவனை அபகரித்த போது அவன் அந்த நாத்தான் தாவீதை எச்சரித்து பேசுகிறான். இன்னும் புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன் எச்சரித்து பேசுகிறான். அவன் ஏரோது அவனுடைய சகோதர மனைவி எடுத்துக்கொண்டதை அவன் எச்சரித்து பேசுகிறான். சில காரியங்களில் நாம் இந்த வருடத்திலே நாம் நினைக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. பாவத்துக்கு நம் விலகி ஓடணும். பாருங்க, சில மனுஷங்களை சிலரை நாம் பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சின்னதா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஆரம்பிச்சது, ஆனா இது பாவனே தெரியாம இப்போது அதுல இருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா, வேதாகமத்து தீனால் அவளை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் யாக்கோபின் மகள், அவள் அந்த சீகோம் ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று செல்கிறாள். அங்கே ஒரு வாலிபனால் அவள் தன் வாழ்க்கையை இழந்து அவள் அந்த சுற்றி பார்த்த ஊர், அவ எப்படி இருக்கும் அந்த ஊருன்னு பார்க்க போன இடம் அவள் நிமித்தம் அழிந்தது. சில நேரங்கள் சில பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சும்மா ஜாலியா ஃப்ரெண்டு கூட சுத்தி பார்க்க போனோம், அப்படி போனோம், இங்க போனோம் சொல்லி சில பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். இன்னும் தாவீதின் குமாரத்தி தாமார், அவள் பாத்தீங்கன்னா அவளுக்கு நடந்த ஒரு அநியாயமான செயல். அவனுடைய தாவீதின் மகன் அவனே அம்னேன்னு தன்னுடைய சகோதரியே
அவன் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறான். பாருங்க, அந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 13 8 அதிகாரம் 10 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவளை கண்ணீரின் பாதைக்கு தள்ளி விட்டார் அவன். இப்படிப்பட்ட சம்பவங்கள் சில நேரங்களில் நம்மை அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா சிம்சோன் தென்னினால் சிம்சோனுடைய அழைப்பு, அவன் அந்த அழைப்பை விட்டு அவன் தவறான பாதைக்கு செல்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்வதுண்டு, என்னுடைய மகள் வேறு ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த மகனை திருமணம் செய்து கொண்டாங்க. பாருங்க, அவங்க அந்த நேரம் அப்படி மனதுக்குள்ளாக ஒரு சஞ்சலம், ஆனா சேர்த்து கொள்வாங்க. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, அந்த பையனை ஆதாயம் படுத்துறதுக்காக அவள் ஒருவேளை இந்த திருமணம் முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர்களையே தேற்றி கொள்கிறார். இப்படி இல்லை பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஒன்று உண்டு. இந்த கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். பாருங்க, யோவான் 8:11 நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அவள் கையும் மெய்யுமா பிடிக்கப்படுறாள். அவள் விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டு எல்லாரும் அவளை இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு அவளுக்கு முன்பதாக அவள் கல்லெறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ இனி பாவம் செய்யாது. இன்றைக்கு கூட சில காரியங்களை நினைத்து, நான் சில சூழ்நிலைகளை நான் நினைத்து இந்த தீர்மானத்தை நாம் அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகின்ற காரியம், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி தீர்மானம். ஒருவேளை நமக்கு தெரிந்தோ தெரியாமையோ சில காரியங்கள்ல நாம் பாவம் செய்து கொண்டிருக்கோம். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே, அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்க எங்களோடு பேசியிருக்கீங்க இயேசுப்பா. இன்றைக்கு கூட இயேசுப்பா நாங்க இயேசுப்பா 3வது நாளிலே பாவத்தை இயேசுப்பா உமக்கு விரோதமாக நாங்க பாவம் செய்யாதபடி நாங்க தீர்மானம் எடுக்க கிருபை தாங்க இயேசுப்பா. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமையோ, ஒருவேளை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி கூட நாங்க சில காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம். எங்க வாழ்க்கையிலே கூட கர்த்தாவே, நீங்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை எங்களுக்கு கொடுங்க. அந்த வருடத்திலே நாங்க உமக்கு விரோதமாக எந்த பாவம் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை